Taste the Daily. தெற்கு ரயில்வே தமிழகத்தை புறக்கணித்து கேரளாவுக்கு முக்கியத்துவம் தரும் நிலையில் தமிழகத்தின் 40 எம்பிக்கள் தூங்கி வழிவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாட்டில் இருந்து கேரளா செல்லும் ரயில்களில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் என மைனாரிட்டி பாஜக அரசு ஓரவஞ்சனை செய்து கேரளாவிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. குறிப்பாக சென்னை வழியாக கேரளா செல்லும் ரயில்கள் தமிழகத்தில் 500 கிலோமீட்டர்களுக்கு மேல் பயணிக்கின்றன. ஆனால் இங்கு 4-5 இடங்களில் மட்டுமே நிறுத்தப்படுகிறது. அதே சமயம் கேரளாவில் 425 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்கும் அதிவேக ரயில்கள் கூட அங்கு பாசஞ்சர் போல 16க்கும் மேற்பட்ட இடங்களில் நிறுத்தப்படுகிறது. இதனால் குறைந்தபட்சம் இத்தகைய ரயில்களை திருவள்ளூர், அரக்கோணம், ஜோலார்பேட்டை, மொரப்பூர், சங்ககிரி, திருப்பூரில் நிறுத்த வேண்டும். அதற்கேற்ப கூடுதல் இருக்கைகளையும் முன்பதிவில்லா பெட்டிகளையும் அதிகம் இணைக்க தமிழக மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டுக்கு வர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்து 3 அல்லது 4 தான் இருக்குதுங்க. கேரளாக்கெல்லாம் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8லேருந்து ஒரு 18 கம்பார்ட்மெண்ட் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எங்கள் ஊர் சைடு வர்றது பார்த்தா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் எல்லாமே வந்து தொழில் நகரங்க. வெளியூர் ஜனங்க அதிகமாக வந்து போகிற ஏரியா இது. இங்கே வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் நெருக்கடி ஜாஸ்தியாக ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. கேரளா மாதிரியே தமிழ்நாட்டுக்கும் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி தென்னக ரயில்வேவை கேட்டுக்கிறேங்க. 90க்கும் மேற்பட்ட வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வண்டிகளில் மிக குறைவாக வெறும் 4 நிறுத்தம் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு 4 மடங்குக்கு அதிகமாக முழு கேரளா பகுதியிலுமே 16க்கும் மேற்பட்ட ரயில் நிறுத்தங்களை அமைத்து கேரளாவுக்கு ஒரு நீதியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியுமான ஒரு வஞ்சிக்கக்கூடிய நிலையை இந்த தென்னக ரயில்வே தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விமான நிலையத்திற்காக நில அளவீடு செய்யும் பணிகள் துவங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். 2000 ஏக்கரில் அமைக்கப்பட உள்ள விமான நிலையத்திற்காக ஓசூரில் 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாக்கொண்டப்பள்ளி, கோப்பனப்பள்ளி, தேவகானப்பள்ளி ஆகிய பகுதி விவசாயிகள் தங்கள் பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். அப்போது விளைநிலத்தில் விமான நிலையம் அமைக்கப்படாது என உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வருவாய்த்துறையினர் கோப்பனப்பள்ளியில் அளவீட்டை துவங்கியதால் விவசாய நிலம் பறிக்கப்படும் என மக்கள் அஞ்சுகின்றனர். மேலும் இதனால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கும் என்பதால் விடிய அரசுக்கு எதிராக தீவிர போராட்டம் நடத்த மக்கள் திட்டமிட்டு வருகின்றனர். முதல்ல வந்து இந்த மாதிரி வரவே மாட்டாங்கன்னு சொல்லி தான் கலெக்டர் மாவட்டம் சொல்லி வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி வந்தாலும் இது ஃபார்மர்ஸ் இன்ஃபார்ம் பண்ண தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஃபார்மர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து தப்பு தான் சொல்லிட்டு எல்லாம் இப்போ தான் கிளம்பியிருக்காங்கண்ணா. இது கோப்பனப்பள்ளி பஞ்சாயத்து. இவங்களுக்கு எவ்வளோ சொல்லுறது திருப்பி வந்து இந்த ட்ரோன் இது பண்ணுது, ட்ரோன் நிப்பாட்டிட்டாங்க. ட்ரோன் மூலமாக சர்வே பண்ணி நிப்பாட்டிருக்காங்க. இப்போ ஆன்லைன் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா பரம்பக்கேடு மட்டும் தான் சொல்றாங்க. இவங்க வந்திருக்க பரம்பக்கேடு தான் எடுக்கிறாங்களா இல்லை பட்டாத எடுக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்னால நமக்கு தெரிய போறது இல்லை.